ஒரு குத்து விளக்கு எடுத்து வந்து நடுகாலில் வச்சு விளக்கேத்துங்க. ஆ சரிங்க. போங்க. அக்கா, எனக்கு புரியல, என்னத்துக்கோசரம் அந்த பாம்பு வேட ரகசிய புத்தகத்தை கொத்தி திசை மாத்தி காமிச்சுது? நீங்க எனக்கு கொடுத்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இனி நான் அரண்மனைக்கு கிளம்பலாமா? நாகராணியே, ரொம்ப நன்றி. நீ போகலாம். அக்கா, நீங்க எதுக்காக இப்படி திசைய மாத்தி வைக்க சொன்னீங்க? அந்த அகோர அதிபதி அந்த வேட ரகசிய புத்தகம் வழிகாட்டுற பாதையில போனான்னா அவனை யாராலையும் வீழ்த்த முடியாது. அதே நேரத்துல அந்த வேட ரகசிய புத்தகத்தையும் நம்ம கைப்பற்ற முடியாது. அதுக்காக தான் அந்த வேட ரகசிய புத்தகத்தை தீன்ற தகுதியுடைய அந்த பாம்பை நான் கூப்பிட்டேன். அந்த பாம்பு இப்போ என்ன நினைச்சு வேட ரகசிய புத்தகத்தை தீண்டுச்சோ அந்த திசைய அது இப்போ அகோர அதிபதிக்கு காட்டும். அவ அந்த பாதை வழியா போகும்போது மயங்களாலும் அமானுஷ்யங்களாலும் அவனை நிலக்கொலைய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அக்கா, இதுக்குள்ளார இம்மா ரகசியம் ஒளிஞ்சுன்னு இருக்குதா? இப்ப அவனை திசை திருப்பி விட்டு நாம அந்த வேட ரகசிய புத்தகத்தை எடுக்கணும், அப்படிதானே? ஆமா ராணி. ஐயா, இது என்னது? இது ஒரு மண்டலம் சுடுகாட்டில் வச்சு மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜை செய்யப்பட்ட முட்டைங்க இது. இதை வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூலைகளில் வச்சு